வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரிப்பன் பக்கோடா ஓலை பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம தீபாவளிக்கு இது போல் ஈஸியாகவும் குயிக்காக செஞ்சிடலாங்க. கொஞ்சம் பொருளே வீட்டில் இருக்கிற இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் நம்ம ஒரு காஃபியோட கூட இதையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு வாயும் காஃபியும் ஒரு வாய் குடிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முறுக்கு பிழியிற அச்சு எடுத்துகிட்டு இதை போல் தட்டு உள்ளே போட்டுட்டு நம்ம ஃபிட் பண்ணி வச்சிடலாங்க, டைட் பண்ணி வச்சிடலாம். ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம், அரை கப் அளவு அரிசி மாவு. இந்த மெஷர்மெண்ட்டில் செய்தால் நல்லா மொறுமொறுன்னு வந்ததுங்க. கொஞ்சமாக தண்ணியில் பெருங்காயம் ஊற வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் ப்ளெயின் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்து முதல்ல பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுன்னா இன்னொரு அரை டீஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் போதுமாக இருந்ததுங்க. இப்போ இதை நல்லா 1 மணி நேரம் முன்னாடியே இந்த பெருங்காயெல்லாம் ஊற வச்சுருந்தாங்க. அதை நல்லா கரைச்சி இந்த மாவில் அப்படியே ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இப்போது தண்ணி தேவைப்பட்டதுன்னா இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா இது போல் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி காய வச்சிடலாங்க. நான் இதில் கடலை எண்ணெய் தான் ஊற்றி காய வச்சுருந்தேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இது உள்ளே அப்படியே போட்டுட்டு நம்ம பிழிஞ்சிடலாங்க. டைரெக்டாகவே இந்த கடாயில் எண்ணெயில் அப்படியே பிழிஞ்சிடலாம். தீபாவளிக்கு நம்ம இது போல் குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. ஸ்வீட் எவ்வளோ பண்ணியிருப்போம், காரம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு இது கடலை மாவும் அரிசி மாவும் வீட்டில் இருந்ததுன்னா நம்ம செஞ்சிடலாம். இது நல்லா 2 பக்கமும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துட்டு இந்த ஓசையெல்லாம் நல்லா அடங்கின பிறகு எண்ணெய் வடிகட்டிட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது போல் நம்ம எல்லா மாவையும் பிழிஞ்சிடலாம். இது போல் எல்லா மாவையும் நம்ம பிழிஞ்சிடலாங்க. அருமையான முறுமுறுன்னு இருக்கிற ரிப்பன் பக்கோடா தயாராகிடுச்சுங்க. டேஸ்டியான இந்த ரிப்பன் பக்கோடா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு செஞ்சும் பாருங்கள். இது நல்லா ஆறுனதும் சின்ன சின்னதாக அப்படி ஒடிச்சு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா 1 மாதம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. முறுமுறுன்னு இருக்கிற இந்த ரிப்பன் பக்கோடா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.